அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சங்கமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே, கடந்த வார தஃப்சீர் குர்ஆன் விளக்க உரையில் சூரா ஆல இம்ரானுடைய 109வது வசனம், வானங்களிலும் பூமியிலும் இருக்கின்ற அத்தனை வஸ்துக்களும் அத்தனை பொருட்களும் மனிதர்களும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமானவர்கள், அவனின் பக்கம்தான் எல்லா விவரங்களும் விஷயங்களும் திருப்பப்படுகின்றன என்ற வசனம் நிறைவு பெற்றது. அதற்கு அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்தை முஹம்மதிய்யா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பை எப்படி சொல்கிறான்? குன்தும் ஹைர உம்மத்தின், நீங்கள் சிறந்த சமுதாயமாக இருக்கிறீர்கள் என்று நம்மை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். இதற்கு முன்னால் இருந்த எந்த ஒரு சமுதாயத்திற்கும் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு இல்லை. எதற்காக? உஹ்ரிஜத் லின்னாஸ், மக்களுக்காக சீர்திருத்தம் செய்வதற்காக தோற்றுவிக்கப்பட்ட சிறந்த சமுதாயம் நீங்கள் என்று நம்மை பார்த்து சொல்கிறார். இது இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி சிறந்த சமுதாயமாக நாம் ஆக்கப்பட்டிருக்கிறோம். எதனால்? அல்லாஹ் சொல்கிறான், தஅமுரூன பில் மஅரூஃப், நீங்கள் நல்லதை ஏவ வேண்டும், வ தன்ஹவுன அனில் முன்கரி, தடுக்கப்பட்ட விஷயங்களை நீங்கள் விலக்கி தர வேண்டும், வ துக்மினூன பில்லாஹ், அல்லாஹ்வை நம்ப வேண்டும். இந்த மூன்று விஷயங்களின் காரணமாக அல்லாஹ் நம்மை சிறந்த சமுதாயமாக ஆக்கியிருக்கிறான். இதைவிட மிக முக்கியமான சிறந்த விஷயம் என்ன தெரியுமா? நாம் சிறந்த சமுதாயமாக இருப்பதற்கான காரணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக பெற்றதினால் நாம் சிறந்த சமுதாயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு நபியாக அமைஞ்சாங்க. எனவே தான் இந்த உம்மத்தும் சிறந்த உம்மத்தாக ஆக்கப்பட்டிருக்கிறது. நபிமார்களிலே சிறந்த நபியா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே இந்த உம்மத்துகளில் சமுதாயங்களில் ஆதம் அலைஹிஸ்ஸலாமிலிருந்து ஆரம்பித்து இதுவரைக்கும் இருக்கின்ற உம்மத்துகளில் ஆக சிறந்த உம்மத் யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தாகிய நாம் தான். காரணத்தை அல்லாஹ் விளக்கி காட்டும் பொழுது, நீங்கள் நல்லதை ஏவுகிறீர்கள், தீயதை தடுக்கிறீர்கள், அல்லாஹ்வை நீங்கள் ஈமான் கொள்கிறீர்கள். ஈமான் என்பது முதல் தரஜா தானே. ஆனா அல்லாஹ் இங்க மூன்றாவதா சொல்றான். முதல்ல நீ நல்லதை ஏவுங்க, தீயதை தடுங்க, அதற்கு பிறகு நீங்க அல்லாஹ்வை ஏவுங்க, அல்லாஹ்வை என்ன செய்யுங்க, நம்பிக்கை கொள்ளுங்க, ஈமான கொள்ளுங்க. மூன்றாவது தரஜாவில் வச்சிருக்கிறான் அல்லாஹ். காரணம் என்ன தெரியுமா? இதற்கு முன்னால் இருந்த சமுதாய மக்கள் அந்த நபிமார்களுடைய நாவினாலே சபிக்கப்பட்டார்கள். காரணம், அவர்கள் நல்லதை செய்யக்கூடியவர்களாகவும் இல்லை, ஏவக்கூடியவர்களாகவும் இல்லை, தீயதை பார்த்தால் தடுக்கக்கூடியவர்களாக இல்லை. சூரா மாயிதாவுடைய 78வது வசனம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். சூரா மாயிதாவுடைய 78வது வசனம், லுஇனல்லதீன கஃபரு மின் பனி இஸ்ராயீல், பனு இஸ்ரவேலர்கள், இதற்கு முன்னால் வாழ்ந்த சமுதாய மக்கள், அவர்கள் சபிக்கப்பட்டார்கள். அலா லிசானி தாவூத், யாரு? தாவூத் அலைஹிஸ்ஸலாம் நபியாக அனுப்பப்பட்டாங்களே, அவர்கள் நாவிலிருந்தே சபிக்கப்பட்டார்கள். வ ஈஸா இப்னு மரியம், யார்? மரியமுடைய மகனான ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நாவினாலே சபிக்கப்பட்டார்கள் என்று வருது. என்ன காரணம்? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், கானூ லா யதனாஹவுன அன் முன்கரின் ஃபஅலு, அவர்கள் எந்த தீய செயல்களை செய்தாலும் அதை தடுக்கக்கூடியவர்களாக அவர்கள் இல்லை. எனவே அவர்களுடைய நபிமார்களுடைய நாவினாலே அவர்கள் சபிக்கப்பட்டார்கள். ஆனால் இந்த உம்மத்தை முஹம்மதிய்யா சிறந்த சமுதாயமாக ஆக்கப்பட்டிருக்கிறது சொன்னால் அதற்கான காரணம், நல்லதை ஏவ வேண்டும், தீயதை தடுக்க வேண்டும், அல்லாஹ்வை பரிபூர்ணமாக ஈமான் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், இன்னஹும் ஹைரல் லி உம்மமின், இந்த சமுதாயம் இருக்கிறதே எல்லா உம்மத்துகளையும் சிறந்த சமுதாயமாக இருக்கிறது. காரணம், அன்ஃபஉன் நாஸ் லின்னாஸ், மக்கள் பிற மக்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக பயனளிக்கக்கூடியவர்களாக இருப்பதின் காரணமாக. அப்போ
ஒரு மனிதர் மற்ற மனிதர் நல்லதை செய்தால் அவரை சிறப்பித்து சொல்ல வேண்டும், தீயதை ஹராமான விஷயத்தை செய்தால் அவரை தீயதை விட்டு விலக்க வேண்டும். இதுதான் ஒரு மனிதனுக்கு நாம் செய்கின்ற பயனான விஷயம். எனவே தான் சிறந்த சமுதாயமாக நாம் இந்த உலகத்திலே ஆக்கப்பட்டிருக்கிறோம். யோசிச்சு பார்க்கணும், ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு நூஹ் அலை சமுதாயத்திற்கெல்லாம் 1000 வருஷங்கள் அல்லாஹ் கொடுத்திருந்தான். 1000 வருடங்கள் அமல் செய்கின்ற பாக்கியத்தை கொடுத்தான், 950 வருஷம். ஆனா நமக்கு 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட நாட்கள் தான். 60 வயதிலிருந்து 80 வயசு தான் நமக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்திருக்கிறான், கொடுத்திருக்கு. அதுக்கு மேல போயிருக்குன்னு சொன்னா அது அல்லாஹ்வுடைய பெரும் பாக்கியம் நம்ம கருதுறோம். ஆனாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத் முஹம்மதியாவுக்கு கொடுத்த சிறப்பு என்ன தெரியுமா? அகல்லு அமலன் அக்ஸரு அஜ்ரன். அமல் குறைவு, ஆனா கூலி பன்மடங்கானது. ஒரு நன்மையை செய்யுங்க, மன்ஜாபில் ஹஸனதி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா. ஒருவர் ஒரு நன்மை செய்தால் அதற்கு பகரமாக 10 இருக்கு. நம்ம ஒரு வக்து தொழுதோம், ஆனா நன்மை எத்தனை? 10 வக்துக்கு. 5 வேளை தொழுதா 50 வக்துக்கு. இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு எங்க சொல்லப்பட்டது? மேராஜில் சொல்லப்பட்டது. 50 வக்து உங்களுக்கு கடமை. ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் நடுவில் வந்து நமக்கு என்ன செஞ்சாங்க? உதவி செஞ்சாங்க. உங்க சமுதாயம்லாம் தொழுவ மாட்டாங்க, நான்லாம் பார்த்துட்டேன். 45, 40, 35 அப்படியே குறைஞ்சி 5 வந்துச்சு. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 10 கொடுக்கிறேன்னா. இதுதான் நம் சமுதாயத்திற்கு அமல் குறைவு, ஆனா அதற்கான கூலி அதிகம். இது எந்த சமுதாயத்துக்கும் கொடுக்கப்படலை. என்ன செய்யறாங்களோ அதுக்கு அப்படியே. ஆனா நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 10 மடங்கல்ல, 70 மடங்கல்ல. நீ அல்லாஹ் நாடினால் உங்களுடைய இஹ்லாஸுக்கு தோதுவாக, உங்களுடைய மனத்துணைக்கு தோதுவாக 700 வரை அல்லாஹ் என்ன செய்வான்? அதிகப்படுத்தி தருவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம் சிறந்த சமுதாயம் என்பதற்கு உதாரணமாக ஒரு விளக்கம் இப்படியும் தந்தார்கள். ஒரு செல்வந்தர் மக்களை எல்லாம் பணியாளர்களாக தேர்ந்தெடுக்கிறார், வேலைக்கு ஆளை எடுக்கிறார். அப்போ அழைச்சாங்களாம், காலையிலிருந்து மதியம் வரைக்கும் வேலை செய்யணும், யாரெல்லாம் வரீங்க? ஒரு பெரும் கூட்டம் வந்ததாம். பெரும் கூட்டம் வந்ததாம். உங்களுக்கு 1 கீராத் கூலி கொடுக்கப்படும். அந்த காலத்துல கீராத் என்ற கணக்கு இப்படி கொடுக்கப்படும் அப்படின்னா. அடுத்து மதியத்திலிருந்து அசர் வரை யார் செய்ய முடியும் அப்படின்னு சொன்னா ஒரு கூட்டம் வந்தது. அந்த கூட்டத்திற்கும் உங்களுக்கும் 1 கீராத் என்பது கொடுக்கப்படும். அதற்கு பிறகு அவர் சொன்னாராம், மீதி இருக்கின்ற எஞ்சி இருக்கின்ற மக்களுக்கு நீங்கள் அசர் முதல் சூரியன் மறையும் வரை நீங்கள் வேலை செய்ய வேண்டும், உங்களுக்கு 2 கீராத்துகள் கொடுக்கப்படும். நீங்க யோசிச்சு பார்க்கணும், காலையிலிருந்து மதியம்னா எவ்வளவு நேரம், மதியத்திலிருந்து அசர்னா எவ்வளவு நேரம். ஆனா அந்த அசரிலிருந்து மகரிப் என்பது எவ்வளவு நேரம்? 1.5 மணி நேரம், 1 மணி நேரம் தான் கிடைக்கும். ஆனா அவங்களுக்கு 2 கீராத்துகள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முதன்மையான ஒரு பெரும் கூட்டம் இருந்ததே அது யார் என்றால் யூதர்கள். அது இரண்டாவதாக ஒரு கூட்டம் இருந்ததே அது யார்? நசாரா, கிறிஸ்தவர்கள். அது மூன்றாவதாக ஒரு கூட்டம் இருந்ததே அது என்னுடைய சமுதாயமான நீங்கள் தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களாம். அப்பொழுது அல்லாஹ்விடத்தில் அந்த மனிதர்கள் கேட்பார்களாம், யா அல்லாஹ், நாங்க செய்யற அமல் வேலை அதிகமா இருக்கு, ஆனா கூலி குறைவா இருக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவானா, உங்களிடத்தில் நான் கொடுக்கப்பட்ட வார்த்தையை சரியா செஞ்சுட்டேன், நான் சொல்லித்தானே வேலைக்கு வச்சேன். இவ்வளவு நேரம் வேலை செய்யணும் உங்களுக்கு 1 கீராத், இவ்வளவு நேரம் வேலை செய்யணும் உங்களுக்கு 1 கீராத். நான் அவங்களுக்கு அதிகப்படுத்தி என்ன செய்கிறேன்? கொடுக்கிறேன். நேரம் குறைவு, ஆனால் கூலி அதிகம் என்பது நம்ம சமுதாயத்திற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்த பெரும் பாக்கியம். சிறந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ் கொடுக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்துக்கு தான் அல்லாஹ் பல சிறப்புகளை கொடுத்தான். சிறந்த சமுதாயம். மற்ற சமுதாய மக்கள் எல்லாம் நினைச்ச இடத்துல தொழுவ முடியாது, நினைச்ச இடத்துல தொழுக முடியாது. நாம பீச்சுக்கு போனாலும் தொழுகலாம், நாம எந்த இடத்துல இருந்தாலும் முஸல்லா விரிச்சு என்ன செய்யலாம். காரணம், இந்த பூமி முழுக்க நமக்கு சுத்தமானதாக தொழுகக்கூடிய இடமாக அல்லாஹ் ஆக்கி இருக்கிறான். இதே போன்று முன் சென்ற சமுதாயத்திற்கு ஒரு இடத்துல சிறுநீர் பட்டு விட்டது, நஜீஸ் பட்டு விட்டதுன்னா அதை அறுத்து எடுக்கின்ற அந்த நிலை அவங்களுக்கு இருந்துச்சு. ஆனா நமக்கு தண்ணீரை கொண்டு சுத்தம் செய்யக்கூடிய அளவு இருக்கு. அல்லாஹ் சிறந்த சமுதாயத்திற்கு கொடுக்கின்ற விஷயம். இதற்கு முன்னால் போர்கள் நடக்கின்ற அந்த கனிமத்து பொருட்கள்,
அவங்க போர் யாரெல்லாம் பகைவர்களாக இருக்கிறாங்களோ, எதிரணிகளை இருக்கிறாங்களோ, போர் ஏதாவது போட்டு போயிட்டாங்கன்னா அதை எடுத்து நம்ம சமுதாயத்தை என்ன செய்யலாம், உபயோகிக்கலாம். ஆனால் இதற்கு முன்னால் இருந்த சமுதாயத்திற்கு அதை அப்படியே கொண்டு போய் என்ன பண்ணிடணும், ஒரு மலையில வச்சிடணும். ஒரு பெரிய நெருப்பு வந்து அதை எரிச்சிட்டு போயிடும். ஆனால் நம்ம சமுதாயத்திற்கு நீங்களே பயன்படுத்திக்கிங்க அப்படி என்ற கொடுத்தது யாருக்கு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயத்திற்கு தான். இப்படி பல சிறப்புகள் எந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், சுஃபூஃபுனா சுஃபூஃபுல் மலாயிகா, நாம நிற்கிற சஃப் இருக்கிறதே அந்த சஃப் என்பது மலக்குமார்களோடு தொடர்புடைய சஃப் என்று இந்த உம்மத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு. சொல்ல போனா கலிமுல்லா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க விரும்பினாங்களாம், யா அல்லாஹ் உம்மத்தே முஹம்மதியாவில் ஒரு மனிதராக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். காரணம் என்ன தெரியுமா? தௌராத்தில் அவங்க படிச்சிருக்கிறாங்க. தௌராத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி ஒரு வாசகத்தை கொண்டு வரான், நாளை மறுமையில் முதன்மையாக ஒரு சமுதாயம் சொர்க்கத்திற்கு போகும். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் இடத்துல கேட்டாங்களா, யா அல்லாஹ் என்னுடைய சமுதாயமா, என்னுடைய சமுதாய மக்களா? இல்ல, தில்க உம்மத்துன் முஹம்மதியா, அது உங்களுக்கு அடுத்து வருகின்ற முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயமாக இருக்கும். முதன்மையாக சொர்க்கத்தில் செல்லக்கூடிய ஒரு சமுதாயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிறார். இறுதி சமுதாயமாக வந்திருக்கிறோம், ஆனால் முதல் சமுதாயமாக சொர்க்கத்திலே செல்லுவோம். அது மட்டுமல்ல, சொர்க்கத்திலே பல இடங்களில் தலைமை பொறுப்பை எடுக்கக்கூடியவர்களும் நாம் தான். சய்யிதா ஷபாபி அஹ்லில் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய வாலிபர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடியவர்கள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா. சய்யிதத்து நிசாஇ அஹ்லில் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய பெண்மணிகளுக்கெல்லாம் தலைமை பெண்மணியாக இருக்கக்கூடியவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. இது போன்று சொர்க்கத்தினுடைய தலைமை பொறுப்புகளில் வகிக்கக்கூடியவர்களும் யார் தான்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயம் தான். காரணம் என்ன? நல்லதை ஏவுகிறீர்கள், தீயதை தடுக்கிறீர்கள். இந்த ஒரு விஷயத்திற்காக அல்லாஹ் நம்மை சிறந்த சமுதாயமாக ஆக்கியிருக்கிறார். யாராவது எப்படியாவது செஞ்சுக்கிட்டு போட்டோம் அப்படி நம்ம என்ன செய்யறோம், நகரக்கூடாது. ஒரு நல்லதை பார்த்தவுடன் இப்படி செய்யுங்க அப்படி என்று ஒரு புன்முறுவலோடு ஒரு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் வண்ணமாக ஒரு நல்ல வார்த்தை அவரிடத்தில் சொல்லும் பொழுது அவர் அமல் செய்ய ஆரம்பித்து வைத்துவிட்டால் அவர் செய்கின்ற அமலுக்கு அவருக்கும் கூலி உண்டு, நமக்கும் அதிலே கூலிக்கான பங்கு என்பது இருக்கிறது. எனவே நல்லதை ஏவ வேண்டும், தீயதை தடுக்க வேண்டும். அப்படி செய்யும் பொழுது சிறந்த சமுதாயமாக இம்மையிலும் ஆக முடியும், நாளை மறுமையிலும் ஆக முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமயத்தில் இப்படி சொன்னார்கள், உஅதீது 70000 யதுகுலுல் ஜன்னah பிகைரி ஹிசாப். என்னுடைய உம்மத்திலே 70000 நபர்கள் கேள்வி கணக்கு இல்லாமல், எந்த ஒரு தண்டனையும் இல்லாமல் சொர்க்கத்திலே நுழைவார்கள் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது எந்த சமுதாயத்துக்கும் இப்படி ஒரு சிறப்பு இல்லை. 70000 நபர்கள் சொர்க்கத்திலே எந்த ஒரு கேள்வியும் அல்ல, எந்த ஒரு அதாபும் அல்ல, அப்படியே அவர்கள் போவார்கள். இது எந்த சமுதாயத்துக்கும் கொடுக்கப்படலை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு எந்திரிச்சு கேட்டாங்களாம், ஹல்லா இஸ்தகத்தஹு யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி கேட்டிருக்கலாமே. அல்லாஹ் உங்களுக்கு 70000 நபர்களை சொர்க்கத்தில் போறதுக்கு வாய்ப்பு கொடுக்கும் பொழுது யா அல்லாஹ் இன்னும் கொஞ்சம் அதிகம் கொடுத்து, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்காம இருப்பாங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நஅம் நான் கேட்டேன். அப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு இப்படி பதிலளித்தால், அந்த 70000 மக்களும் ஒவ்வொருவரும் அவர் தனித்து 70000 நபர்களை ஷஃபாத் செய்து அழைத்து போகலாம். இப்ப எங்கேயோ இருந்துச்சு கணக்கு. அடுத்த ஒரு சஹாபி, யா ரசூலல்லாஹ் அந்த கூட்டத்திலே நான் இருப்பேனா? அந்த 70000 நபர்களுடைய கூட்டத்திலே உகாஷத் இப்னு முஹ்சின் ரலியல்லாஹு தஆலா, தமிழ்நாட்டில் தான் அவங்களுடைய மக்பரா இருக்கு, வஸார் இருக்குன்னு சொல்றாங்க, பரிக்கிப்பேட்டையா அங்க இருக்குன்னு சொல்றாங்க. உகாஷா ரலியல்லாஹு தஆலா எந்திரிச்சு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் உதுல்லாஹ யஜஅலனி மின்ஹும், அவர்களின் ஆகுவதற்கு எனக்கு நீங்க துஆ செய்யுங்க யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன்த மின்ஹும், உகாஷா நீங்களும் அவர்களில் ஒருவர் தான் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அன்சாரி தோழர் ஒருவர் எந்திரிச்சு கேட்டாங்க,
யார ரசூலுல்லாஹ் எனக்கும் துஆ செய்யுங்களே யார ரசூலுல்லாஹ், அந்த கூட்டத்தில் நானும் இருக்கிறேன்னு சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சபகக பிஹா உகாஷா, உங்களை உகாஷா அவர்கள் மிகைத்து விட்டார், முந்திக் கொண்டார். நல்லதுக்கு முந்தணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை சொன்ன உடனே யார ரசூலுல்லாஹ் நான் அதுல இருப்பேனான்னு கேட்டாங்க, முந்திக்கிட்டாங்க. இது மாதிரி நற்காரியங்கள்ல, நன்மையான காரியங்கள்ல நாம் முந்தி வரக்கூடிய சிறந்த சமுதாயமாக நம்ம நினைச்சோம்னா ஆக வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து பக்ராவுடைய 143வது வசனத்தில் வகதாலிக ஜஅல்னாகும் உம்மத்தன் வஸதா, அவ்வாறு தான் உங்களை நடுநிலை சமுதாயமாக ஆக்கியிருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு அடுத்த வசனத்தில் இப்படி அடுத்த அதே வார்த்தையில் சொல்வான், லிதகூனு ஷுஹதா அலன் நாஸ், மக்களுக்கெல்லாம் நீங்கள் சாட்சி பகரக்கூடியவர்களாக ஆக வேண்டும். நாளை மறுமை நாளில் எல்லாரும் நின்று கொண்டு இருக்கும் பொழுது நபிமார்கள் எப்படி இருப்பார்கள், என்னை எங்க தன்னுடைய சமுதாய மக்கள் போய் பிடித்திருவாங்களோ, இவர்தான் எதுவுமே எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல அப்படின்னு அவங்க சொல்லிடுவாங்களோ என்ற அச்சத்தில் இருப்பாங்க. யார்? நபிமார்கள், மக்கள் அல்ல. அந்த நபிமார்களுக்கு உம்மத்தே முஹம்மதியாவில் இருக்கின்ற மக்கள் சாட்சியாளராக இருப்பாங்க. இன்ஷா அல்லாஹ் நாமெல்லாம் இருப்போம். அப்பொழுது அல்லாஹ் நம்மை பார்த்து கேட்பானா, உங்களுக்கு முன்னாடி தான் அவங்களா வந்தாங்க நபிமார்கள், உங்களுக்கு எப்படி அவர்கள் மக்களுக்கு எடுத்து சொன்னார்கள் என்பது உங்களுக்கு எப்படி தெரியும், உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கும் பொழுது, யா அல்லாஹ் உன்னுடைய கலாம், உன்னுடைய குர்ஆன் அதுல அனைத்து விஷயங்களும் சொல்லப்பட்டு இருக்கிறது, அது உண்மை என்று சொன்னால் நாங்கள் சாட்சியாளராக இருப்போம் என்று அந்த நபிமார்களுக்கு சாட்சியாளராக இருக்கின்ற சிறந்த சமுதாய மக்கள் தான் யார்னா. எனவே நல்ல விஷயங்களை மக்களுக்கு, நம்மளுக்கு கீழ் இருக்கக்கூடியவர்களுக்கு, நம்மளுடைய பிள்ளைகளுக்கு, நம்மளுடைய மனைவிமார்களுக்கு, நம்மளுடைய அண்டை வீட்டுக்காரர்களுக்கு, நம்முடைய மஹல்லா மக்களுக்கு நல்லதை எடுத்து சொல்ல வேண்டும். ஒருவேளை தீமைகளை கண்பட்டால் அதை உடனுக்கு உடனே நாம் என்ன செய்ய வேண்டும், அது கையால் முடிந்தால் கையால், அல்லது வார்த்தையால் முடிந்தால் வார்த்தையால், அல்லது வெறுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தால் அது தாலிக் அல்லாஹுல் ஈமான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய சமுதாய மக்கள் நாளை மறுமையில் திரளாக நின்று கொண்டிருப்பார்கள். ஒரு பெரும் கூட்டம் இருக்கும். அதுல எப்படி நம்ம சமுதாயத்தவர்கள் இவங்கெல்லாம் என்னுடைய உம்மத்தை சார்ந்தவர்கள் எப்படி என்று விசுவாசம் கண்டுபிடிப்பார்கள் என்று சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யஅதூன யௌமல் கியாமா, இன்ன உம்மதி யஅதூன யௌமல் கியாமா, நாளை மறுமை நாளில் என்னுடைய உம்மத்துமார்கள் வருவார்கள், குர்ரன் முஹஜ்ஜிலீன், அவர்களுடைய நெற்றி வெண்மையானதாகவும் அவர்களுடைய பாதங்கள் வெண்மையானதாக ஜொலித்து கொண்டே இருக்கும். அதை வைத்து நான் என்ன செய்து கொள்வேன், என்னுடைய சமுதாய மக்கள் அங்கே இருக்கிறார்கள், என்னுடைய சமுதாயம் அங்கே நிற்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளோ மக்கள் நிற்கும் பொழுது கூட நம்மை அடையாளப்படுத்திக் கொள்வார்களாம். ஒரு ரன் அப்படின்னு சொன்னா குதிரைக்கு கருப்பு ஒரு செந்நிறமாக இருக்கின்ற குதிரையினுடைய அந்த நெற்றியிலே வெள்ளையா இருக்கும். அதே போன்று அதனுடைய பாதங்கள் கால் பார்க்கும் பொழுது என்ன இருக்கும், வெண்மையா இருக்கும். எப்படி அதை அடையாளப்படுத்திக் கொள்வோமோ அதே போன்று நாளை மறுமையில் என்னுடைய உம்மத்தை நான் எனக்கு அடையாளப்படுத்திக் கொள்வேன். எதன் காரணமாக தெரியுமா, பி உதூஇல் ஆசா மின் ஆசாரில் உது, உதுவினுடைய அந்த பிரதிபலிப்பின் காரணமாக, அந்த உதுவினுடைய அடையாளத்தின் காரணமாக. சில ஹதீஸ்கள்ல வந்திருக்கு, சுஜூதுடைய அந்த அடையாளத்தை வைத்தும் கண்டுபிடிப்பார்களாம். எவ்வளோ பெரிய மக்கள், இது எல்லாம் உம்மத்தே முஹம்மதியாவுக்கு கொடுக்கப்பட்ட சிறப்புகள். நம்ம உம்மத்திற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெரும் கண்ணியத்தை சிறப்பை என்ன செஞ்சிருக்கிறான், கொடுத்திருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமையில் 70 கூட்டங்களாக 70 சமுதாய மக்களாக நீங்கள் எழுப்பப்படுவீர்கள். அன்தும் துவஃபூன 70 உம்மா, 70 சமுதாய மக்களாக நீங்கள் எழுப்பப்படுவீர்கள். அன்தும் ஹைருஹா, அந்த மறுமையில் நிற்கின்ற உலக மக்கள் அனைவரிலும் நீங்கள் தான் சிறந்த சமுதாயமாக இருப்பீர்கள். வஅன்தும் அக்ரமு அலைஹி அஸ்ஸ வஜல், உயர்ந்தவனான கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்விடத்தில் கண்ணியமானவர்களாக நீங்கள் என்ன செய்வீர்கள், இருவீர்கள். யார நம்மள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹ் 70 சமுதாயங்கள்ல அதுல
நாம சிறந்த சமுதாயமாக அல்லாஹ்விடத்துல பார்க்கப்படுவோம். இப்போ நம்ம ஒது செய்யும் பொழுது சீரான முறையில் என்ன செய்யணும்? ஒது செய்யணும். அந்த ஒதுவனுடைய பிரதிபலிப்பு அடையாளம் என்பது நாளை மறுமையிலே நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் காட்சிப்படுத்தக்கூடியதாக இது என்னுடைய உம்மத்து நிற்கிறார் என்று ஷஃபாத் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம்ம என்ன செய்யும்? பெறுவோம். அந்த ஒது அதே போல சுஜூத் செய்யும் பொழுது அந்த 7 உறுப்புகளும் சரியாக அந்த பூமியிலே படுகின்ற அளவிற்கு நாம் சஜ்தா செய்யும் பொழுது அந்த சுஜூதுடைய அந்த ஒவ்வொரு அவயங்களும் ஒவ்வொரு உறுப்புகளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டித் தரும் என்னுடைய உம்மத் அங்கே நிற்கிறார் என்பதை விசுவாசம் முன்னால் காண்பித்தது. எனவே நம்மளுடைய ஒதுவும் சரி, நம்மளுடைய சுஜூதும் சரி, சீரான முறையில் சரியான முறையில் இருக்கும் பொழுது நாளை மறுமையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்தை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்வையை நம் மீது படுகின்ற அந்த நிலையை என்ன செய்யும்? ஏற்படுத்தும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியும் சொல்லி தந்தார்கள், நாளை மறுமையில் முதன்மையான சமுதாயமாக நாம் செல்வோம். அக்ஸருல் உமமி, கூட்டங்களில் சமுதாயங்களில் அதிகமானவர்களாகவும் நாம் இருப்போம். அதிகமான நபர்களாகவும் நாம் இருப்போம். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார்கள். இன்னி லஅர்ஜு அன் யகூன மன் யத்தபஅனி மின் உம்மதி, என்னுடைய சமுதாயத்திலிருந்து யாரெல்லாம் என்னை பின்பற்றினார்களோ அவர்கள் நாளை மறுமை நாளில் ருபுல் ஜன்னா, சொர்க்கத்தில் 4 ஒரு பகுதி இருப்போம். 4 ஒரு பகுதி நாம் இருப்போம் என்று சொன்னார்கள். உடனே ஒரு சஹாபி எந்திரிச்சு ஃபகப்பர்னா அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அப்படின்னு சத்தம் போட்டாங்க. 4ல் 1 இருப்போமா அப்படின்னு சத்தம் போட்ட உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சுலுசுன் நாஸ், 3ல் 1 கூட்டமாக நாம் ஆக்கப்படுவோம். அந்த ஒரு தக்பீருக்கு பாருங்க, நபி ஸல்லல்லாஹு 4ல் 1 அப்படின்ட்டு 100 பேருக்கு 25 பேருன்னாங்க. இப்ப சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 33 பேர் நாம் என்ன செய்வோம்? சொர்க்கத்துக்கு. 34 பேர் நம்ம சொர்க்கத்துல இருப்போம். அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை சொன்ன உடனே சஹாபா மக்கள் எல்லாம் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு சத்தம் கொடுத்த உடனே அஷ்ஷத்ர், பாதிக்கு பாதி நாம் என்ன செய்வோம்? சொர்க்கத்திலே இருப்போம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க நாவு சும்மா இருக்கல. உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் அதுஹல ஹல்கஹு, அல்லாஹ் தன்னுடைய மக்கள் அனைவரையும் அல் ஜன்னத, சொர்க்கத்திலே நுழைத்து விடுவான். பிகஃபின் வாஹிதின், ஒரே ஒரு கை பிடி அளவு தண்ணி எடுத்து போடுற மாதிரி அல்லாஹ் போட்டு விட்டுருவான். இப்படி பிடிச்சி இப்படி அல்லாஹ் போடணும்னு நினைச்சா எல்லாரையும் என்ன செஞ்சிருவான்? யார் எல்லாரையும் தூக்கி அல்லாஹ் என்ன செஞ்சுவான்? போட்டுருவான். இது என்ன கால்வாசி, இது என்ன முக்காவாசி, இது என்ன அரைவாசி? அல்லாஹ் நினைச்சா தன்னுடைய ஒரு கை அளவுக்கு பிடிச்சு இப்படி தூக்கி போட்டா எல்லாரும் உள்ள போயிட போறாங்க. இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சதகா உமரு, உமர் சொல்வது உண்மைதான். அல்லாஹ் நினைத்தால் எல்லாம் முடியும். எனவே நம்ம சமுதாயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைத்து நபர்களையும் உள்ளே அழைத்து செல்லும் வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்துக்காக வேண்டி என்ன செய்வாங்க? இருப்பாங்க. இப்படியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமையில் 120 சஃப்புகளாக மக்கள் நிறுத்த வைக்கப்படுவார்கள். 120 120 சஃப்புகள் நிற்க வைக்கப்படுவார்கள். நம்ம நினைக்கிற மாதிரி இங்க நிக்கிற 30 பேர்லாம் கிடையாது. அது ஒரு பெரிய ஒரு சஃப்பு, கற்பனைக்கெல்லாம் எட்டாத அளவிற்கான ஒரு சஃப்பு. அந்த 120 சஃப்புகளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், என்னுடைய உம்மத்தை சார்ந்தவர்கள் 80 சஃப்பில் நிற்பார்கள். அல்லாஹ் அக்பர். 80 சஃப். ஏனென்றால் இதற்கு முன்னால் அனுப்பப்பட்ட ஒவ்வொரு நபியும் அந்தந்த சமுதாயத்திற்கு மட்டும்தான், அங்க வாழக்கூடிய மக்களுக்கு தான் நபி. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான் உலகத்தில் இருக்கின்ற எல்லா மக்களுக்கும் நபியாக அனுப்பப்பட்டாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அந்த சமுதாயத்துக்கு முன்னாடி தான், அவங்களுடைய மக்களுக்கு மட்டும்தான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்களுக்கு மட்டும்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு சமுதாயத்திற்கு. அதே காலத்தில் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்தாங்க ஒரு இடத்துல, அவங்களும் நபி, இவர்களும் நபி. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு இடத்துல வாழ்றாங்க, இன்னொரு நபி வேற ஒரு இடத்துல வாழ்றாங்க. இப்படி அவங்க பிரிந்து பிரிந்து இருந்தார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத் மொத்த சமுதாய மக்களுக்கும் ரஹ்மத்தல் லில் ஆலமீன்,
உலகத்தார் யாவருக்கும் அருட்கொடையாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பினான். எனவே இந்த சமுதாயம் 80 சஃப்புகளில் 120 அப்படின்னா எங்க 2% மேல தாண்டு எப்படி போகுது? அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்தை முஹம்மதியாவுடைய சஃபை என்ன செய்வான்? கூட்டி கொடுப்பான். காரணம் தஅமுருன நாஸ, மக்களை தஅமுருன பில் மஅரூஃப், நல்லதை ஏவ வேண்டும், தீயதை தடுக்க வேண்டும். இதை முன்னால் சென்ற சமுதாய மக்கள் செய்யவில்லை, நாம் செய்ய வேண்டும். அப்படி செய்தால் சிறந்த சமுதாயமாக நாம் பார்க்கப்படுவோம். இது இம்மையில மட்டும் கிடையாது, மறுமையிலும் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள், நான் மேராஜுக்கு சென்றிருந்தேன். அப்பொழுது பல உம்மத்துகள் எனக்கு எடுத்து காட்டப்பட்டது. பல சமுதாய மக்களை மஹ்ஷர் மைதானம் எப்படி இருக்கும் என்பதை எனக்கு எடுத்து காட்டப்பட்டது. நரகம் எப்படி இருக்கும், சொர்க்கம் எப்படி இருக்கும், எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் காமித்து கொடுத்தான். இதற்கு பிறகு பிலால் ரலியல்லாஹு வீடு எப்படி இருக்கு, உமர் ரலியல்லாஹு மாளிகை எப்படி இருக்கு, இதெல்லாம் அல்லாஹ் காமித்து கொடுத்தான். நடக்கவே இருக்க பொழுது அப்படி மஹ்ஷர் மைதானத்தில் இருக்கின்ற மக்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கொடுக்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபரைது நபிய வ மாஹு ருஹைத். அப்பொழுது ஒரு நபியை பார்த்தேன், அந்த நபியோடு ஒரு 8-9 நபர்கள் மட்டும்தான் இருந்தார்கள். அவங்களுடைய உம்மத்தை எத்தனை பேர் தான்? 8-9 நபர்கள். வரைது நபி, இன்னொரு நபியை பார்த்தேன், அவரோடு அர்ரஜுலு வர்ரஜுலானி, ஒரு மனிதரோ அல்லது 2 மனிதரோ. இன்னொரு நபியை பார்த்தேன், வலைசமாஹு அஹதுன், அவரோட ஒருத்தரும் இல்லை, நபி மட்டும் தான் இருக்கிறாங்க, சமுதாயமே இல்லை. இப்படி நபிமார்கள். அடுத்து சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு பெரும் கொண்ட கூட்டத்தை நான் பார்த்தேன், அப்பொழுது ஒரு நபி நின்று கொண்டிருந்தார். பெரும் கொண்ட கூட்டம், ஒரு பெரும் கொண்ட கூட்டம் நின்று கொண்டிருந்தது. லனன்து அன்னஹும் உம்மதி, இந்த பெரும் கூட்டம் தான் என்னுடைய சமுதாயமாக இருக்கும் என்று நான் எண்ணினேன். அப்பொழுது மலக்கான ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்களாம், ஹாதா மூசா, அதுக்கு முன்னாடி நிற்கிறது நீங்க இல்ல, மூசா அலைஹிஸ்ஸலாம் வ கௌமுஹு, அவங்களுடைய சமுதாயம் அப்படின்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவ்வளோ பெரிய கூட்டம், நபியாக மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. அப்படியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷப்பட்டாங்க. ஒரு பக்கம் என்னுடைய கூட்டம் எங்கே அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க இருக்கும் பொழுது சொன்னாங்க, உன்துர் இலல் உஃபுக், நபியே அந்த அடிவானத்தை பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, எட்டி கொஞ்சம் பார்க்கறாங்க. பி சவாதின் அதீம், அப்படியே கொசுக்கள் எப்படி அப்படியே கருப்பாக அப்படி இருக்கும், அவ்வளோ மக்கள் அப்படியே படர்ந்து விரிந்து என்ன செய்யறாங்க, நிற்கிறாங்க. ஒரு பெரும் கொண்ட கூட்டம், பெரும் கொண்ட கூட்டம். அடுத்து சொன்னார்களாம், இந்த பக்கமும் பாருங்க யா ரசூலல்லாஹ், அப்படியே பெரும் கொண்ட கூட்டம். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டபோது, இது யாருடைய சமுதாயம்? யா ரசூலல்லாஹ், ஹாதிஹி உம்மத்துக, இதுதான் உங்களுடைய சமுதாயம். அங்க பார்த்ததை விட பன்மடங்கு அதிகமான மக்கள் என்ன செஞ்சு கொண்டிருந்தாங்க, நின்றுட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷப்பட்டாங்க. அப்பொழுதும் அந்த மலக்கு சொன்ன வார்த்தை, நபி அவர்களே, இந்த மக்களில் 70,000 நபர்கள் கேள்வி கணக்கு இல்லாமல், எந்த ஒரு அதாபும் இல்லாமல் அவர்கள் செல்வார்கள், சொர்க்கம் போவார்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை சஹாபா பெருமக்களுக்கு, எனக்கு மேராஜில் இப்படி காணப்பட்டது, அந்த மக்கள்ல 70,000 நபர்கள் போவாங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. வீட்டுக்குள்ள போன உடனே சஹாபா பெருமக்கள் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன டிஸ்கஸ் பண்றாங்க? அந்த 70,000 மக்கள் யாராக இருக்க முடியும்? 70,000 பேர் சமுதாயத்தில் போறாங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பவுமே உடனா இருக்கின்ற அந்த சஹாபா பெருமக்கள் தான் போக முடியும். நபி மீது அதிகமாக பட்டு இருக்கக்கூடியதான் போக முடியும் ஒரு சாரார் சொல்றாங்க. இன்னொருத்தவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, அதெல்லாம் இஸ்லாம்லேயே பிறந்திருக்கணும், இஸ்லாம்லேயே வஃபாத்தா இருக்கணும், ஷரியத்துடைய எல்லா சட்டங்களும் பின்பற்றி இருக்கணும், அந்த மக்களால் மட்டும்தான் அந்த 70,000 கூட்டத்தில் போய் சேர்க்க முடியும் அப்படின்னு நபிகள் நாயகம் அவங்க என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, பேசிக்கிட்டு இருக்கிறாங்க சஹாபா பெருமக்கள். இதையெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடுனா எங்க இருக்கு? பக்கத்தில் தானே. வீட்டுக்கும் பள்ளிவாசலுக்கும் ஒரே ஒரு தரை தானே. எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்காங்க, கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. கேட்டுக்கிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வந்தாங்க. வெளியே வந்து என்ன பேசி கொண்டிருக்கிறீர்கள், என்ன விவாதித்து கொண்டிருக்கிறீர்கள் கேட்டாங்க. யா ரசூலல்லாஹ், அந்த 70,000 மக்கள்
உங்களுக்கு மீது அதிகமாக பிரியம் கொண்டு குர்ஆனை ஓதக்கூடிய அந்த மக்களாகத்தான் இருக்கும் என்று இவர்கள் சொல்கிறார்கள். இவர்கள் சொல்றாங்க இஸ்லாம்லேயே பிறந்து இஸ்லாம்லேயே வளர்ந்து இஸ்லாம்லேயே மூத்தானார்களே அவர்கள் தான் இவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வந்து சொன்னார்கள், லா யஸ்தரிகூன, அந்த மக்கள் யார் தெரியுமா? அவர்கள் மந்திரிக்க மாட்டார்கள். அதாவது தேவையில்லாத விஷயங்களுக்கு, தாயத்து அது போன்ற விஷயங்களுக்கு போகாத மக்கள். அடுத்து வலா யததய்யரூன், அவர்கள் ஜோசியம் பார்க்க மாட்டார்கள். கிளி ஜோசியம், அந்த ஜோசியம், இந்த ஜோசியம் பார்ப்பார்களே, சகுனம் பார்க்க மாட்டார்கள் என்று சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன், அனைத்து விஷயங்களிலும் அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைக்கக்கூடியவர் தான் அந்த 70,000 மக்கள். எல்லா விஷயத்திலும் அதான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்வது, அவர்கள் நல்லதை ஏவுவார்கள், தீயதை தடுப்பார்கள், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டு இருப்பார்கள். யதவக்கலூன் அலா ரப்பிஹிம், அல்லாஹ்வின் மீது மட்டும்தான் நம்பிக்கை வைக்கணுமே தவிர இந்த தாயத்தின் மீதோ அல்லது நாம் சொல்கின்ற அந்த ஜோசியத்தின் மீதோ சகுனத்தின் மீதோ நல்ல நேரத்தின் கெட்ட நேரம் என்று நாம் பார்க்கின்றோமே அந்த விஷயங்களை விட்டும் யார் தவிர்த்து இருப்பார்களோ அவர்கள் தான் அந்த 70,000 கூட்டத்தில் இருப்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள். எனவே நாம் சிறந்த சமுதாயமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை ஏவ வேண்டும். இது போன்ற தீய காரியங்கள், ஜோசியம் பார்க்கறது, பொண்ணுக்கு ராசி பார்க்கறது, நாம் பேர் பார்க்கறது, இதெல்லாம் பார்க்கறது எல்லாம் அந்த 70,000 கூட்டத்தில் என்ன செய்யணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல தொழுகக்கூடியவர்கள், நோன்பு வைக்கக்கூடியவர்கள், சதகா கொடுக்கக்கூடிய, ஜக்காத்து கொடுக்க, அப்படி எதுவுமே சொல்லலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூட நம்பிக்கை இருக்கக்கூடாது. அல்லாஹ்வை மட்டும் தான் நம்ப வேண்டுமே தவிர மீதி இருக்கின்ற விஷயங்கள் மீது இந்த ராசி பலனை பார்க்கறது, அதுக்கு ஜோசியத்தை பார்க்கறது, அதில் பேர் எழுதி பார்க்கறது, இதையெல்லாம் தவிர்த்து அனாச்சாரங்கள் இதையெல்லாம் தவிர்த்து நாம் அல்லாஹ்வின் மீது மட்டும் உறுதியான நம்பிக்கை இருந்தால் அந்த 70,000 நபர்களுடைய கூட்டத்தில் நாம் என்ன செய்ய முடியும்? ஆக முடியும். அல்லாஹ் அந்த வசனத்தில் இப்படி சொல்லி காட்டுவான், வலவ் ஆமன அஹ்லுல் கிதாப், அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களை பற்றி சொல்லிவிட்டு வேதக்காரர்கள் இது போன்று ஈமான் கொண்டிருக்க வேண்டுமே, லகான ஹைரல் லஹும், அவர்களுக்கு அது நல்லதாக அமைந்திருக்கும். யார்? வேதக்காரர்கள், யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் அல்லாஹ் சொல்கிறான். அவர்களுக்கும் அந்த ஈமான் என்பது வேண்டுமே, நல்லதை ஏவ வேண்டும், தீயதை தடுக்க வேண்டுமே, அப்படிப்பட்ட ஈமான் அவர்களுக்கு இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்று சொல்லிவிட்டு மின்ஹுமுல் முஃமினூன், அந்த வேதக்காரர்களிலும் சில ஈமான் கொண்டவர்கள் இருக்கிறார்கள். யார்? அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு தஆலா அவங்களாம் யூதர்களாக இருந்து இஸ்லாமை தழுவுனாங்க. இது மாதிரி கிறிஸ்தவர்கள்லேருந்து சில நபர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையான அடையாளங்கள்லாம் தெரிஞ்சிருந்த மக்கள் என்ன செஞ்சாங்க? உண்மையான ஈமான் கொண்டிருந்தவங்க ஈமான் கொண்டாங்க கிறிஸ்தவர்களிலிருந்து, அதே போன்று யூதர்களிலிருந்து. அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வ அக்ஸருஹுமுல் ஃபாஸிகூன், அங்கிருந்து கொஞ்ச நபர்கள் தான் ஈமான் கொண்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அடுத்த வாரத்தை அந்த வசனத்தை இப்படி முடிக்கிறான். 110வது வசனம், வஅக்ஸருஹுமுல் ஃபாஸிகூன், அந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்கள்ல கிறிஸ்தவர்கள் யூதர்கள்ல அதிகமான நபர்கள் பெரும் பாவம் செய்யக்கூடிய பாவிகளாகத்தான் என்ன செய்தார்கள்? இருந்தார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த யூதர்களுடைய கிறிஸ்தவர்களுடைய விஷயத்தை அடுத்த 2 ஆயத்துகள்ல 111 112வது வசனங்கள்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த யூதர்களுடைய வரலாற்று, அந்த யூதர்களுக்கு எப்படியெல்லாம் வறுமை என்பது ஏற்பட்டது, அவர்கள் எங்கு சென்றாலும் அவர்களுடைய நிலை இப்படித்தான் இருக்கும் என்பதையெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த 2 வசனங்கள்ல என்ன அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த யூதர்கள் கிறிஸ்தவர்களுடைய நிலையை சொல்லி காட்டுகிறார். நமக்கு இந்த சிறந்த சமுதாயம் என்ற பட்டம் கொடுக்கப்படுவதற்கான காரணம் நல்லதை ஏவ வேண்டும், தீயதை தடுக்க வேண்டும். மிக முக்கியமாக அல்லாஹ்வின் மீது மட்டும் தவக்குல் என்பது, நம்பிக்கை என்பது நாம் என்ன செய்ய வைத்தால் அந்த 70,000 நபர்கள் யாரெல்லாம் கேள்வி கணக்கின்றி எந்த ஒரு தண்டனையும் இல்லாமல் சொர்க்கத்திற்கு செல்ல முடியும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ அந்த சமுதாயத்தில் அந்த மக்களை நாம் அனைவரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. நல்லதை ஏவி தீயதை தடுத்து அல்லாஹ்வின் மீது மட்டும் தவக்குல் வைத்து ஈமான் வைத்து இஹ்லாஸோடு எல்லா அமல்களையும் செய்கின்ற தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி. ரப்பி ஸித்னி இல்மா. ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. ஸல்லல்லாஹு தஆலா அலா கைரி ஹல்கி சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வலைக்கும் ஸலாம்.